Taste the Daily. நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இரவு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பெண் காவலர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த அபிநயா என்ற பெண் காவலர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பணியாற்றி வந்தார். இவர் சனிக்கிழமை இரவு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை தனது துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. பணிச்சுமையால் பெண் காவலர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என விசாரணை நடைபெற்று வருகிறது. ஆட்சியர் அலுவலகத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் காவலர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரியில் பெய்து வரும் மழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் ரெட் அலர்ட் நீடிக்கிறது. இதன் காரணமாக தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதால் பல்வேறு பணிகளுக்கு செல்லும் தொழிலாளர்கள் பாதிப்படைந்துள்ளனர். மேலும் வாகனங்களை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகளும் சுற்றுலா தலங்களை பார்வையிட முடியாமல் சுற்றுலா பயணிகளும் கடும் அவதியடைந்துள்ளனர். வெள்ளரி போன்ற ஆற்றங்கரையோரம் உள்ள பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் விளைநிலங்களில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் பயிர்கள் வீணாகி விவசாயிகள் கடும் பாதிப்படைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக நீரோடைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் நஞ்சநாடு, கப்பத்துறை, பாலாடா பகுதி விளைநிலங்களில் பயிரிடப்பட்ட காய்கறிகள் சேதமடைந்துள்ளன. இதனால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகள் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட குடிமராமத்து பணிகளை உரிய அரசு தொடராமல் விட்டதும் நீரோடைகளை தூர்வாராமல் விட்டதுமே காரணம் என குற்றம் சாட்டினர். நஞ்சநாட்டில் 3 அடி உயரமே உள்ள பாலத்தின் உயரத்தை அதிகரிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். ரெண்டு பக்கமும் தண்ணி ஏறி விவசாயம் எல்லாம் ஃபுல்லாக பாதிக்கப்பட்டிருக்கு. மழையும் ஓவர் அடிக்குது. வருஷம் இதே நாங்கள் கோரிக்கை விரிச்சுட்டே இருக்கோம். இது மாவட்ட நிர்வாகம் கண்டுக்கிறதே இல்லை. இந்த பாலம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த பாலத்தை தயவு செஞ்சு ரெடி பண்ணி தரப்போ மாவட்ட நிர்வாகத்துக்கு கோரிக்கை விடுக்கிறோம். மழை ரொம்ப அதிகமாக பீட்ரூட்டு, கேரட் ஆகட்டும், வெள்ளை வெங்காயம், பீன்ஸ் ஆகப்பட்ட காய்கறிகள் ரொம்ப மழைநாள் பயிர்கள் எல்லாம் பாதிக்கப்படுது. இந்த பாலத்தை தயவுத்து சரி செய்து கொடுக்குமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொள்கிறோம். நீலகிரி மாவட்டம் உதகை கூடலூர் நெடுஞ்சாலையில் உள்ள ட்ரீ பார்க் சுற்றுலா மையத்தில் மரம் விழுந்ததில் 15 வயது சிறுவன் உயிரிழந்தார். கேரள மாநிலம் கள்ளிக்கோட்டை பகுதியிலிருந்து சுற்றுலா வந்த 14 பேர் ட்ரீ பார்க் பகுதியை சுற்றி பார்க்கும்போது கேரளாவைச் சேர்ந்த பிரசித் ரேகா தம்பதியினரின் மகன் 15 வயது சிறுவன் ஆதிதேவ் தலையின் மீது மரம் முறிந்து விழுந்தது. இதில் சம்பவ இடத்திலேயே சிறுவன் உயிரிழந்தார். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே உள்ள கீழக்கரையில் தமிழக ஜல்லிக்கட்டு பேரவை சார்பில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 912 காளைகளும் 333 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். காளைகளை பிடித்த வீரர்களுக்கும் பிடிபடாமல் சென்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதில் மாடு முட்டியதில் 29 பேர் காயமடைந்தனர். அவர்களில் 2 பேர் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் ஞாயிறு மற்றும் கோடை விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை காலை முதலே ஒகேனக்கல் சுற்றுலா தலத்திற்கு சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணம் இருந்தனர். இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் பரிசல் மூலம் சென்று அருவிகளை ரசித்தும் பின்பு தொங்கும் பாலத்தில் இருந்து அருவிகளை பார்த்தும் வருகின்றனர். கோடை விடுமுறை முடிவதற்கு இன்னும் 1 வாரமே உள்ளதால் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே 1,07,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைக்கும் பணியை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். லட்சுமியாபுரம், குன்னூர், காடநேரி ஆகிய 3 கிராம மக்கள் தார் சாலை அமைத்து தரக்கோரி அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜிடம் கோரிக்கை வைத்தனர். அவர்களது கோரிக்கையை உடனடியாக ஏற்ற சட்டமன்ற உறுப்பினர் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து தார் சாலை அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்ததுடன் அதற்கான பணிகளை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கோவையில் பெய்த மழை காரணமாக சாலையோரம் இருந்த மரம் சாய்ந்து விபத்துக்குள்ளானது. கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையால் கோவை பாலக்காடு சாலை குனியமுத்தூர் பகுதியில் சாலையோரம் இருந்த ஒரு மரம் சாய்ந்தது. அப்போது வழியாக கார் வந்த நிலையில் சரியான நேரத்தில் பிரேக் போட்டு நிறுத்தப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. மேலும் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
மேட்டூர் அணையின் நீர்த்தேக்க பகுதிகளில் இறந்து கரை ஒதுங்கிய மீன்களை பொதுமக்கள் அள்ளிச் சென்றனர். மேட்டூர் அணையில் மீன்வளத்துறை சார்பில் ஆண்டுக்கு 1 கோடி மீன்கள் வளர்க்கப்படுகிறது. இந்த மீன்களை 2000க்கும் மேற்பட்ட உரிமம் பெற்ற மீனவர்கள் பிடித்து விற்பனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் அணையின் நீர்த்தேக்க பகுதியான மாசிலாபாளையம், கோவில்பாளையம், அச்சங்காடு, மூலக்காடு பகுதிகளில் ஆயிரக்கணக்கான மீன்கள் திடீரென இறந்து கரை ஒதுங்கியது. கரை ஒதுங்கிய மீன்களை பொதுமக்கள் போட்டி போட்டுக்கொண்டு அள்ளிச் சென்றனர். தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவு காவிரி ஆற்றில் கலந்ததால் மீன்கள் இறந்ததா அல்லது ஆக்சிஜன் பற்றாக்குறை காரணமாக இறந்ததா என விடிய அரசு ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் வலியுறுத்துகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் 62வது மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழா துவங்கியது. 9 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், விளையாட்டுப் போட்டிகள், படகு போட்டிகள், படகு அலங்கார போட்டி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளது. அத்துடன் 75,000 கார்னேஷன் மலர்களை கொண்டு கங்காரு, திண்டுக்கல் பூட்டு, செல்ஃபி பாயிண்ட், மயில், பூனை, ஃப்ளவர் ட்ரீ உள்ளிட்ட உருவங்கள் வடிவமைக்கும் பணிகளும் நடைபெற்று வருகிறது. 9 நாட்களுக்கு நடைபெறும் இந்த விழாவில் பங்கேற்பதற்காக சுற்றுலா பயணிகள் அதிகம் பேர் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் சாமி ஊர்வலம் நடத்துவது தொடர்பாக திருநங்கைகளுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் இடையே நடைபெற்ற சமரச பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. பரங்கிப்பேட்டையில் புதிதாக கட்டிவரும் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலின் கும்பாபிஷேகத்தின் போது சாமி ஊர்வலம் நடத்த திருநங்கைகள் ஏற்பாடு செய்து வந்தனர். அதற்கு மாதாக்கோவில் தெருவைச் சேர்ந்த மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் இரு தரப்பிற்கும் இடையே அமைதி பேச்சுவார்த்தை வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. அதிலும் இரு தரப்பினரிடையே சமரசம் ஏற்படாததால் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே திமுக ஒப்பந்ததாரர் தரமற்ற முறையில் சாலை அமைத்துள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மேலக்குடமலூரிலிருந்து கோனேரி ஏந்தல் கிராமத்திற்கு 1,96,78,000 ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட சாலை 2 மாதங்களில் பெயர்ந்து காணப்படுகிறது. சாலையில் போடப்பட்ட தார் கையால் பெயர்த்தால் புட்டுபோல் உதிரும் வகையில் உள்ளதாகவும், சாலையின் இருபுறமும் போட வேண்டிய செம்மண் கூட போடவில்லை என்றும் முதுகுளத்தூர் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முருகவேலின் சகோதரர் மோகன்தாஸ் மீது பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலக்குடமலூரிலிருந்து கிருஷ்ணாவரத்து வரை 3 கிலோமீட்டர் சாலை பணி ஒரு 60 நாட்களுக்கு முன்பு நிறைவேற்றது. அந்த சாலையில் எங்களுக்கு கோனேரியந்தல் கிராம மக்களுக்கு அது திருப்தி இல்லை. அந்த சாலையில் சைடில் எல்லாமே கிராவல் எதுவும் போடலை. சின்ன மழை பெஞ்சதுக்காக அது உடைப்பு நிறைய ஏற்பட்டிருக்கு. அதுக்கான வீடியோ எடுத்து நாங்கள் சோசியல் மீடியாவில் போட்டு பார்த்தோம். இதனால் இந்த ரோடு சம்மந்தப்பட்ட விஷயமா மேற்கண்ட அதிகாரிகள் அதுக்கு நடவடிக்கை எடுத்து